ஸோ வணக்கம் டீச்சர்ஸ், இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது பாலிடெக்னிக் டிஆர்பி. பாலிடெக்னிக் டிஆர்பியில் நம்ம ஃபஸ்ட் யூனிட் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த லாஸ்ட் கிளாஸில் என்ன நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? காச்சிஸ் இன்டெக்ரல் தியரம் பார்த்தோம், காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா பார்த்தோம், தென் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் காச்சிஸ் ரெகமெண்ட் கண்டிஷன் பார்த்தோம். அப்புறம் ஒரு 4 ப்ராப்ளம் பார்த்தோம். So given function is analytical or not. Okay. So அதனுடைய continuation அப்படியே பாருங்க. So derivatives of an analytical function. Derivatives of an analytic function. So analytic function அப்படின்னா நமக்கு தெரியும் Cauchy's recommend condition satisfied பண்ணணும். And also partial derivatives இருக்கும். That means dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y இதெல்லாம் வரணும். At the same time Cauchy's recommend condition அந்த ஈக்குவேஷன் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகேங்களா? ஈக்குவேஷன் என்ன சொல்கிறோம்? dou u by dou x equal dou v by dou y, dou u by dou v by dou x equal to minus dou v by dou y. இதான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். இப்போ வாங்க இங்கே derivatives of an analytic function. If f of z is an analytic function in a domain D, then its derivatives of all order exist in D and they are analytic function in D. The value of these derivatives at a point z0 in D are given as. சிம்பிளாக ஒன்றும் கிடையாது. இந்த கான்டூர் டொமைன்லாம் சொன்னேன். என்னதான் ஒரு காமன் டொமைன் இருந்தாலும் அந்த காமன் டொமைனுக்குள்ளே இண்டிவிஜுவல்ஸ் நிறையா இருக்கும். அதான் சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குன்னா 7th A அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் ரூம். அந்த 7th Aங்கிறது ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா தே ஆர் தி இண்டிவிஜுவல் டொமைன். ஸோ காமன் டொமைன் வந்து 7th A அந்த மாதிரி தான் இண்டிவிஜுவல் டொமைன் இருக்கும். அப்போ அது எல்லாருமே அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் அதான் சொல்கிறாங்க. இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஈச் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஆல் ஆர்டர் எக்ஸிஸ்ட் இன் டி, தே ஆர் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன் டி, தே ஆர் பிலாங்ஸ் டு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், நம்ம சீரியல் நம்பர் கொடுப்போம் இல்லைங்களா? 1 2 3 அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட்னா f dash z0. ஸோ 1 by 2 by integral of c into f of z, z minus z0 whole square into dz. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போது ஜென்ரலாக எழுதும்போது என்ன பண்ணுவோம்? ஜென்ரல் fn யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் n is a பாசிட்டிவ் இன்டிஜர். n நம்பர் ஆஃப் டொமைன்ஸ் இருக்கலாம், n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி. புரியுதுங்களா? இதுதான் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் an analytic function. என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் where c is a closed contour in D surrounding the points z equal z0. ஓகேங்களா? மறுபடியும் தடவை இந்த வேடிங் காட்டுறேன், பார்த்துக்குங்க. கான்செப்ட் வெரி சிம்பிள் தான். நான் இப்போ முன்ன சொன்ன கான்செப்ட் தான். ஸோ டொமைன் இருக்கும், டொமைனுக்குள்ளே n நம்பர் ஆஃப் இது டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைலர் சீரியஸ். இந்த டைலர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ டைலர் சீரியஸ் எதுன்னு எடுத்துருக்கோம்னா டெரிவேட்டிவ் ஆஃப் அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் தான். ஸோ இஃப் f of z அனாலிட்டிக் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன்சைட் a circular domain D with its center at z equal to z0 and radius r0, then for every z inside the D. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. டெய்லர் சீரிஸ் என்ன சொல்கிறாருன்னா f of z is analytic at all points inside a circular domain D with its center at z equal to z0 and radius r0, then for every z inside D. every z inside D. ஸோ இந்த டொமைன்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 7th ஒரு டொமைன், அந்த டொமைன்குள்ளே தான் 40 ஸ்டூடெண்ட் தான் டொமைன்குள்ளேயே தான் இருக்க போகிறாங்க. பட் தே ஆர் ஓன் இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செப்பரேட் கேரக்டர் இருக்கும். அதான் ரேடியஸ்ன்னு சொல்லிக்கிறோம். இப்போ அதை நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும்னா இந்த மாதிரி எழுதுவோம். f of z equal f of z0 plus f dash of z it divided by 1 factorial z minus z0 plus f dash of z. இந்த ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன். சீக்வன்ஸு இது n யூஸ் பண்ணி சம்மேஷன் யூஸ் பண்ணி எழுதும் பொழுது f of z
n equal 1 to infinity fn z0 over n factorial z minus z0 whole power n. இதுதான் டெய்லர் சீரிஸுடைய காமன் ஈக்குவேஷன். இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. இது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் இந்த இடத்துல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்டர் வந்து என்னவாக இருக்கும், z equal z0 and radius every inside the d. இது ரெண்டு விஷயம் நல்லா பார்த்துக்குங்க. இது ஒன்று, இது ஒன்று. So this series called the Taylor series. In particular case, when z equal 0 போச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், when z equal 0 அப்போ this series is called the Maclaurin series. என்ன சொல்கிறோம், Maclaurin series of f of z. 0 ஆனால் f of z இல்லைன்னா அது டெய்லர் சீரியஸ் தான். மறுபடியும் ஒரு சொல்கிறேன் பாருங்கள். டெய்லர் சீரியஸ், டெய்லர் சீரியஸ் then Lorentz series. The Lorentz series பாருங்க. If f of z is analytic and single valued on two concentric circles C1 and C2 with the center at z0 and in the annulus between them, then f of z can be expressed by the Lorentz series. என்ன சொல்றாங்க பாருங்க, the previous caseல analytic at all points